ஓகே, பே பண்ணியாச்சு. ஆக்சுவலாக வந்து பாருங்கள், டிக்கெட் போட்டுட்ருக்காங்க. கிளைமேட் செம்மையாக இருக்குது. ஏ பாருங்கள், இதுதான் மெயின் ஃபால்ஸ். செம்மையாக இருக்கா? ஆக்சுவலாக செம்ம சர்ப்ரைஸுங்க. உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஆளை கட்ட போகிறேன். எனக்கே செம்ம சர்ப்ரைஸு. ஆக்சுவலாக நான் இங்கே வந்திருக்க இதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸ் யூடியூபர் கண்டென்ட் கிரியேட்டர் ஒருத்தர் இங்கே வந்திருக்காப்புல. நெக்ஸ்ட்டு 3 மணி நேரத்தில் ஹெவி ரெயின் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அலாட் கொடுத்துருக்காங்க. இது என்ன கைண்ட் ஆஃப் அலாட்டுன்னு தெரில. ஆரஞ்சு அலாட் மாதிரியா என்னன்னு தெரில. வணக்கம், நான் உங்கள் பிரவீன். வெல்கம் டு தமிழ் மோட்டோ விளாகர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகாலயாவோட தலைநகரம் ஷில்லாங்கில் இருக்கோங்க. ஏன்னா நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷில்லாங்கில் நேற்று நைட்டு ரோடு கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருந்ததுனால சரி ஓகே கண்டினியூவாக ட்ராவல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நம்ம ஷில்லாங்கில் வந்து ஸ்டே பண்ணிட்டோம். மேகாலயா எனக்கும் வந்து ரொம்ப ஒரு ஃபேவரேட்டான ஒரு இடம். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். எப்போ மேகாலயா போனோம் அப்படின்னா நிறைய இடத்துல நம்ம பார்க்கணும் அப்படின்றதுனால என்னோடய விஷ் லிஸ்ட்டில் அதை வச்சுருந்தேன். ஸோ வந்துட்டு அது எப்படி எதுவுமே பார்க்காம போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து இங்கே ஸ்டே பண்ணிட்டேன். ஸோ போகிற வழியில் அட்லீஸ்ட் 1-2 ஸ்பாட் ஆச்சு நம்ம பார்த்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஒரு ஹோட்டல் மாதிரி ஹோம் ஸ்டே மாதிரி வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுவோம், டோர் மேட்ரி எடுப்போம் இல்லையா? இங்கே பாருங்கள். ஸோ டோர் மேட்ரி தான் எடுத்திருக்கேன். ஸோ டேபிளில் வந்து கேமரா அந்த ஆங்கிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக உட்காந்து செட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்துருச்சு. ஸோ இதை சாப்பிட்டுட்டு ஸோ நாம் இங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட ஆல் இண்டியா ட்ரிப்போட வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான நிறைய ஐடியாஸ் இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பைக் பாருங்கள், இன்னும் நான் வாட்டர் வாஷே பண்ணலங்க. நாரி போயிடுச்சுங்க ஃபுல்லாக. பாருங்கள், நான் ஏதோ பழைய அழுக்கு துணியெல்லாம் தூக்கிட்டு அலையிற மாதிரி இந்த சகதி வந்த வேலை. ஒரு மழை பெஞ்சுனா பெட்டராக இருக்குன்னு பார்க்குறேன். மழையை காணோம். அப்படி இல்லைன்னா எங்கேயாச்சும் வாட்டர் வாஷ் விட்டுறலாங்க போகிற வழியில். அப்படின்னா தான் பிரேக்ஸ்லாம் கொஞ்சம் பெட்டராக ஒர்க் ஆகும். இந்த மர்க்காடு இந்த செட்டு வந்து பிரேக் ஆகிடுச்சுங்க. இந்த சைடும் பிரேக் ஆகிருக்கு, இந்த சைடும் பிரேக் ஆகிருக்கு. அதர்வைஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், மண்ணெல்லாம் எந்த லெவலுக்கு டெபாசிட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஓகே, எதையும் மிஸ் பண்ணல. இந்த ஸ்டேயில் தாங்க தங்கியிருந்தோம். செம்ம சூப்பரான ஸ்டே. டோர் மேட்ரி கிடச்சிச்சு 600 வித் பிரேக்ஃபாஸ்ட்டு. செம்மையாக சாப்பிட்டாச்சு. ஓகே, நம்ம கிளம்புறதுக்கான டைம் வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கேமராங்கள நான் மறுபடியும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, அதனால் அதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். கிளம்பாமா? ஓகே முருகா, பத்திரமா போயிட்டு வரணுப்பா. ஓகே, இப்போ நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன் வந்து இங்கேருந்து ஒரு 17 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. எலிஃபெண்ட் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். எப்படி போனால் எத்தனை கிலோமீட்டர் வருது? 17. எப்படி போனாலும் 17. சரி, வந்ததுக்கு ஒரு ஃபால்ஸ் கூட பார்க்கலன்னா எப்படி? ஓகேங்க, கிளம்பலாமா? ஓகே, ஸோ இந்த சைடு போனோம். ஷில்லாங் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஏரியாங்க. சின்ன ஏரியா கிடையாது, ஒரு பெரிய ஏரியா. நானே சிட்டியை விட்டு அவுட்டரில் வந்து தாங்க ரூம் எடுத்திருக்கேன். ஒரு 5 கிலோமீட்டரு சிட்டி சென்டர்லேருந்து வந்திருக்கோம். பின்னாடி வெயிட் இழுக்கிறதுனால வண்டி தூக்குச்சுனாலே ஒரு மாதிரி கடக்கடான்னு ஆடுதுங்க. கரெக்டாக தான் போகிறோமா? ஓகே, வந்த வழியே ரிட்டர்ன் போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. 12:30 மணிக்கு போகணும்னு சொல்லுது. மணி 11:40.
எப்படி தான் வண்டியில் வெயிட் ஏறுதுன்னே எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. வண்டி எடுத்தோன்னே பாருங்கள் மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. சாரி, ஹெவியாக காஃப் ஆகிடுச்சு. இதை பாருங்க, கை எடுத்தானாச்சுங்க கிடுக்கிட்டுன்னு ஆடுதா. ஏதோ ப்ராப்ளம் இருக்குங்க, செக் பண்ணணும். நம்ம வண்டி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டு வந்தோம், ஒரு 10,000-11,000 கிலோமீட்டர்லேயே மறுபடியும் ப்ராப்ளம். சீக்கிரமே போயிடும் போல இருக்கு. இங்கேருந்து ஒரு 17 கிலோமீட்ரு, ஓகே 16 கிலோமீட்ரு. மவுண்டன்ஸ்லலாம் போகிறதுக்கெலாம் கொஞ்சம் இதாகுங்க, டைம் ஸ்லோவாக இழுக்குங்க. உடனேலாம் டக்குன்னு போக முடியாது. டிராஃபிக்கே இல்லைனாலும் நம்மளால் வந்து ஸ்பீடாகவும் போக முடியாது. ஏன்னா ஃபுல்லாக பெண்டாக இருக்குங்க. மேகலையா வந்து இங்கே பாருங்களேன், இப்போ லைட்டாக ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு ஏரியாவுக்குள்ளே நம்ம போவோம். செம்மையாக இருக்குது. மார்னிங் நான் வந்து ஒரு டீச்சர் ஒருத்தங்களை வந்து நான் மீட் பண்ணேங்க. இங்கே நம்ம தங்கியிருந்த அதே ஸ்டேயில் தங்கியிருந்தாங்க. நம்ம பைக்கில் ஒட்டியிருந்த அந்த பிளான் ட்ரீ, சேவ் நேச்சர், சேவ் த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அந்த கோட் பார்த்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்த டைமில் கூப்பிட்டு பேசிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க நம்ம கூட. என்னன்னு பார்த்தா அவங்க வந்து இந்த என்விரான்மெண்ட்டில் பற்றின விஷயங்களை வந்து நிறையா படிச்சிருக்காங்க போல். ஸோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து பேசியிருக்காங்க, இது மாதிரி நேச்சரை வந்து நம்ம சேவ் பண்ணணும். நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து க்ரீனரிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த குளோபல் வார்மிங் இந்த குளோபல் வார்மிங் எஃபெக்ட் இருக்கு இல்லையா, 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொன்னப்போ எல்லாருமே வந்து பெருசாக கண்டுக்கல. இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்குது. நான் வந்து இந்தியாவோட மேக்ஸிமமான ஸ்டேட்ஸை வந்து கவர் பண்ணிட்டேன். மேக்ஸிமமான டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கும் நான் வந்துட்டேன். எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் தான் வந்து பார்த்திங்கன்னா வெதர் இருக்குது. அவங்க வந்து இது வரைக்கும் அனுபவிக்காத ஒரு வெதரில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இப்போ இருக்காங்க. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பதிவு பண்ணாங்க. நம்மளுமே வந்து என்னடா நம்ம ஊரில் தான் வெயில் அடிக்குதுன்னு இந்த சைடு வந்தால் இந்த சைடு அதுக்கு மேலே போடுன்னு போட்டுட்ருக்கு. மக்கள் எல்லாம் கதறிட்டு இருக்காங்க. இங்கே மரங்கள் இருந்தாலும் கூட அந்த மழை பெய்யும் தன்மை, அந்த பனி இதெல்லாம் சேஞ்ச் ஆனதுனால இங்கே வந்து ஓவர் ஹீட் ஆன மாதிரி இருக்குது. அப்படி இல்லைனா ஓவராக வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யுது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள்ங்க, பல பிரச்சனைகள். அவ்வளோ விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பக்கம் இவ்வளோ மரங்கள் இருந்தே இவங்களால வந்து இந்த பிரச்சனையை வந்து தாங்க முடியலன்னு சொல்கிறாங்க. நம்ம சைடெல்லாம் மரமே ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம். கட் பண்ணுறத வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது, பிளான் பண்ணுறது வந்து கம்மியாக இருக்குது. பிளான் பண்ண செடிகளையும் பெருசாக பராமரிக்கிறது இல்லை. அதனால தான் உங்கள்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்கிறேன், தயவு செஞ்சு உங்கள் லைஃப்பில் ஒரு 2 மரத்தை வந்து நட்டு வச்சு அதை வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக வைங்க. அது இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி நம்மளை பாதுகாக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஃப்யூச்சர் ஜெனரேஷன் வந்து கண்டிப்பாக இதனால் பயன் பெறுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்சது 2 மரத்தை வச்சு அதை வந்து லைஃப் லாங் வந்து பாதுகாத்தாலே போதும். உங்களுக்கு சொந்த இடம் இருந்தாலும் சரி, சொந்த இடம் இல்லைனாலும் சரி, நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாம். நீங்கள் ப்ராப்பரான இடத்துல வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஸோ அந்த டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட போய்ட்டு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக வந்து நம்ம கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பண்ணுற ஒரு விஷயத்த உலகம் வந்து நம்மளை பார்த்துட்டு தாங்க இருக்குது. நம்ம ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கோம், அதை வந்து உலகம் நம்மளை உத்து நோக்கிட்டு தான் இருக்குது. வெறும் பலகைகளை கையில் வச்சுக்கிட்டு சேவ் நேச்சர்னு சும்மா வீடியோ போட்டுட்டு இருந்தால் மட்டும் பத்தாதில்லை. ஸோ அதுக்கு நம்ம எஃபர்ட் எடுக்கணும். நானுமே இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி தான் இருந்தேன். ஏன்னா இப்போ வந்து எனக்கு அது வந்து புரிஞ்சிருச்சு. ஏன்னா என் வண்டியை வந்து நல்ல வெயில் டைமில் பார்க் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறோம். மரத்தடியில் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை வந்து நிழலில் பார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் பார்க் பண்ணுறாங்க. இப்போ மட்டும் மரம் ஏன் தேவைப்படுது உங்களுக்கு? நீங்கள் அதை நடவே இல்லை, அப்போ அந்த நிழல் மட்டும் ஏன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கொஸ்டின் வந்து அப்போதைக்கு என் மைண்டுக்குள்ளே வந்துச்சு. அப்போ தான் நான் வந்து ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணேன். இப்படியே போனோம் அப்படின்னா என்னோடய பையன் வந்து ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப கஷ்டப்படுவான். அப்படின்றதுனால இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மரம் நடுறது வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். நம்மளும் சரி, நம்மளோட சப்ஸ்கிரைபர் சரி, நண்பர்கள் சரி, எல்லாரோட சேர்ந்து வந்து இதை நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எனக்கு வந்து அல்டிமேட்டான ஒரு ஐடியாவாக இருக்குது. ஸோ அதுக்கான எஃபர்ட் எல்லாமே நம்ம அதுக்கப்புறம் எடுப்போம். நான் வந்து இதை பற்றி அதிகமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியம். செல்ஃபோன்ஸ் முக்கியம் கிடையாது, என்டர்டெயின்மெண்ட் முக்கியம் கிடையாது, மற்ற எதுவுமே நமக்கு முக்கியம் கிடையாது. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். டெக்னாலஜி அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஆனால் உங்களால் ஒரு நாளில் வந்து ஒரு மரத்தை வந்து வளர வைக்க முடியாது. இதை மட்டும் நீங்கள் நல்லா வந்து திங்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ நாம் வந்து ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ என்னால் முடிஞ்சது
நீங்கள் உங்கள் வீட்லேயோ ஏரியாலேயோ 2 மரத்தை நட்டு வச்சு அந்த ஃபோட்டோஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் ஒரு கிவ் அவே பண்ணலான்னு இருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்சது இந்த பைக் ரைடிங்கை பேஸ் பண்ணி என்னால் ஏதாச்சும் உங்களுக்கு கிவ் அவே பண்ண முடியும். ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா நான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த கண்டெஸ்ட் எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம ரைடெல்லாம் முடிச்சுட்டு வீடியோலாம் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த கண்டெஸ்ட் போயிட்டுருக்கும். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த வீடியோலாம் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேஷன் நடந்துகிட்ருக்கோம். பார்ப்போம் எத்தனை பேர் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இதை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு வேல்யூபிளான ஒரு 3 முக்கியமான ஒரு 3 கிஃப்ட் நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்ப்போம் எத்தனை பேர் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்சது இதை மட்டும் நம்ம பண்ணலாம். ஓகேங்க, 14 கிலோமீட்டர் இருக்குது. கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பார்க் இருக்குங்க, பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குது. வெறும் 2 கிலோமீட்டர் தான், பிக்னிக் ஸ்பாட் மாதிரி. அதே மாதிரி மேகாலயாவில் சென்டர், அதாவது ஷில்லாங்கில் இருந்து அரவுண்ட் 100 கிலோமீட்டர்ஸ்குள்ளே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் சரி, ஹிடன் ஸ்பாட்டாகவும் சரி, ஏகப்பட்ட இடங்கள் இருக்குங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு கேனியான் ஒன்று இருக்குங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா 37 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கேவ் ஒன்று இருக்குங்க. அந்த கேவ்னா தெரியும்ல உங்களுக்கு, இந்த நேச்சுரலாக ஒரு கேவ் உருவாகி இங்கே பாருங்கள், என்டர்டைன்மெண்ட் பிளேஸ். இது இப்போ தான் பில்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் அந்த மாதிரி ஏதோ ஒரு இடம். நம்ம திருவிழாலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி கேளிக்கை திருவிழா மாதிரி ஏதோ போட்டுட்ருக்காங்க. போட்டாங்களா, போட்டு முடிச்சிட்டாங்களான்னு தெரில. கலரில் காட்டுதா அங்கே பாருங்க, சும்மா கூட்டம் பயங்கரமாக நின்றுட்டுருக்கு. இதுக்குத்தாங்க விடிய காத்தால கிளம்புனாலும் கும்பலாக இருக்காங்க, விடிஞ்சு கிளம்புனாலும் கும்பலாக இருக்காங்க. டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே அப்படி தான். இங்கே பாருங்கள், போலீஸோட காஸ்டியூம் பார்த்தீங்களா, இங்கே ஃபுல்லாகவே ப்ளூ கலர். அவங்களுக்கு மெயின் டியூட்டியே இந்த டிராஃபிக்கை அவங்க மேனேஜ் பண்ணணும். அதுதாங்க அவங்களோட மெயின் டியூட்டி. அண்டேங்க அப்போ பெரிய காலேஜ் போலங்க. என்சிசியில் இத்தனை விங்கு வச்சுருக்காங்க. ஜாயின் இண்டியன் ஆர்மி. ஏண்டா இவ்வளோ பேர் ஓரமாக ஆடுறப்ப இந்த டாக்ஸிக்காரன் பாருங்க உள்ளே குறுக்க பூந்து வந்துட்டுருக்கான். மாருதி 800 ஃபுல்லாக இங்கே டாக்ஸிங்க. ஆல்டோ 800, மாருதி 800. பாருங்க, மாருதி 800லாம் என்ன காலத்து வண்டி, இன்னும் இங்கே ஓடிட்டுருக்குங்க டாக்ஸியா. எதுக்கு ஹார்ன் அடிச்சிட்டே இருக்கான்? நான் மட்டுமாடா இங்கே நிற்கிறேன் கும்பலில், ஊரே நிற்கிது. கொஞ்சம் இருங்க, நான் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். விட மாட்டுறாங்க வழியை. ஏதோ வேகமாக போய் சாதிக்க போகிற மாதிரியே 50 பேர் போகிறாங்க. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கெலாம் வந்தால் இப்படி தான் இருக்கும். எலிஃபண்ட் ஃபால்ஸ் 500 மீட்டர் ரைட்டில் உள்ளே போகணுன்னு சொல்லுது. எந்த ரைட்டு? ஓகே, மேலே எலிஃபண்ட் ஃபால்ஸ். ரைட்லையா? ஐயோ, ரோடே இல்லையே. ரைட்ரா. ஸோ பாருங்க, நாங்ஸ்டோயின் ராங்ஜெயின் பேரே வாயில் வர மாட்டேங்குது. ஓகே, எலிஃபண்ட் ஃபால்ஸ் இந்த சைடு போகணும். ரோடு இல்லைன்னு நினச்சி பயந்துட்டேன். சும்மா இங்கேக்குள்ளே மட்டும் ஏதோ பறித்து போட்டிருக்காங்க. ஊட்டி மாதிரி நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க. ஜில்லுன்னு. ஊட்டி மாதிரின்னு சொல்ல முடியாது. ஊட்டி ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் நம்ம தமிழ்நாட்டில். மேகாலயாவில் இது ஒரு ஸ்டேட், இந்தியாவில் இது ஒரு ஸ்டேட். ஓகே, இங்கே தான் டிக்கெட்ஸ் எடுக்கணும். என்ட்ரி ஃபீஸ் அடல்ட்ஸ் ஃபார் பெர் ஹெட் சில்ட்ரன். ஓகே, 5 years.
100 rupees. Okay. Google Pay? Yeah. Okay. Okay, entry fees வந்து 100 rupees. No problem. Parking उधर है? इधर हाँ ஓகே இங்கே தான் இருக்குது. ஓகே பே பண்ணியாச்சு. ஆக்சுவலாக வந்து பாருங்கள் டிக்கெட் போட்டுட்ருக்காங்க. கிளைமேட் செம்மையாக இருக்குது. மழை பெய்யாமல் இருந்தால் சந்தோஷம். யா தேங்க்யூ. ஸோ இதான் வந்து டிக்கெட் இந்த மாதிரி தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. யூத் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் இவங்க தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. தட்ஸ் ஓகே. டிக்கெட்டை உள்ளே வச்சுருவோம். அங்கே வந்து பார்க்கிங் இருக்குது. அவ்வளோதாங்க வந்தாச்சு. இங்கே பிக்னிக் ஸ்பாட் இருக்குது. அதுக்கு வந்து 200 rupees. பைக்குக்கு வந்து 100 rupees. எங்கே நிப்பாட்டுறது? அடடே நம்ம இத்தாச்சோட பைக் இங்கெல்லாம் நிப்பாட்டினா நிற்காதே. ஓகே பைக்கு bike will stand. Either I can start. ஏய் என்னையா நீங்கள் வண்டி கீழே விழுந்துரும்னு பார்த்தா ஸ்டாப் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஓகே साइड स्टैंड उधर. यस थैंक यू. इधर नो प्रॉब्लम. அவ்வளோதாங்க. அவங்களுக்கு நம்ம சொன்னது கேட்கல அதனால். உதர் பைக் வில் ஃபால் டவுன். ஃபுல் வெயிட் हो गया. बाइक विल डाउन. इधर रोड. यस அவ்வளோதாங்க. போகலாமா? ஸோ இந்த பக்கம் தான் போகணும். ஷாப்பிங்லாம் பண்ணலாம். ஓகே லெட்ஸ் கோ இன்சைட். ஸோ இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட ஷாப்ஸ் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் அந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. வேணும்னா நம்ம இங்கே ஏதாச்சும் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு ஃபால்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற எல்லாத்தையுமே வந்து கண்டினியூ பண்ணுவோம். எந்த சைடு போகணும் ஃபால்ஸுக்கு? ஃபால்ஸ். ஓகே ஸோ ஃபால்ஸ் வந்து அந்த சைடு. இங்கே ஒரு கேஃபேட்டேரியா இருக்குது. இங்கே பாருங்கள் அழகாக இருக்குது. நிறையா இருக்குது. ஸோ இங்கேருந்து ஃபால்ஸ் உள்ள நடந்து போகணும். ஓகே வரும்போது நமக்கு தேவையானது எல்லாமே இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபால்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். இங்கே பாருங்கள் ஃபால்ஸ் வந்து கீழே எவ்வளோ தூரம் போகணும் போல். எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரியலையே. இங்கே பாருங்கள் இது வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ் இன்டர்நேஷ்னல் கை ஷட்டர். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ட்ரெடிஷ்னல் ஷாப்பு. நம்ம முடிச்சுட்டு வரும்போது பார்ப்போம். சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? வா செமையாக சவுண்டு கேட்குது. ஆனால் ஃபால்ஸ் இங்கே தாங்க இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இங்கே ஃபாலோ பண்ணணும். ஸ்மோக்கிங்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அழகாக ரெண்டு பக்கமும் உட்கார்றதுக்கு பார்க் மாதிரி வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. இவருங்க சவுண்டு கேட்குதா? அந்த சத்தம் கேட்குதா? வாங்க அந்த பக்கம் நேரில் போய் பார்ப்போம். ஸோ ஃபால்ஸுக்கு கீழேயும் போகிறதுக்கு வழி இருக்குங்க. ஃபால்ஸை இங்கேருந்து பார்க்குறதுக்கும் இடம் இருக்குது. இங்கே பாருங்கள் மொத்தம் வந்து 3 ஃபால்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நான் காட்டுறேன். ஸோ ஒரு ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைட் சைடில் இருக்குது. அப்புறம் மற்ற 2 ஃபால்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் இங்கே பாருங்க
வாட்டர் ஃபால்ஸ் ஆர் நேச்சுரல் ஒண்டர்ஸ், என்ஜாய் தேர் பியூட்டி, கீப் ஆல் தி பொல்யூஷன். ஸோ இதை வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்ப்போமா? இங்கே பாருங்க, இதான் மெயின் ஃபால்ஸ். செம்மையாக இருக்கா பாருங்கள், க்ளீனாக இருக்குது. தண்ணி கம்மியாக தான் வருது ஃபால்ஸில். தண்ணி மேலேருந்து வர்ற தண்ணி அப்படியே ஃபால் ஆகி அப்படியே கீழே வருது. ஸோ அப்படியே தண்ணி வந்து இந்த பக்கம் போயிடுது. ஸோ சைடில் ஒரு இடம் இருக்குது போல். ஸோ ஃபால்ஸ் நம்பர் 2 வந்து இந்த சைடு போகணும். ஸோ அதனால் நம்ம ஃபால்ஸ் நம்பர் 2க்கு இந்த பக்கம் அப்படியே போயிடலாம். ஸோ 2 and 3 வந்து இந்த சைடு தாங்க இருக்குது. அப்படியே மேலேருந்து கொஞ்சம் கீழே போகணும். அவ்வளோ ஒன்றும் டிஃபிகல்ட்டாக இல்லை கீழே இறங்குறது மேலே ஏறுறதெல்லாம். அவ்வளோதான், டக்குன்னு வந்துடும் ஃபால்ஸ் நம்பர் 2 and 3. ஸோ நான் இதெல்லாம் எதையுமே வந்து நான் வீடியோவோ ஃபோட்டோஸோ எதையுமே வந்து நான் யூடியூப்பில் பார்க்கல, அதே மாதிரி சர்ச்சும் பண்ணலை. நேரில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து நான் இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இங்கே பாருங்க, ரொம்ப பக்கமாக தான் போகுது. ரொம்ப தூரம்லாம் 100 மேக்ஸிமம் ஒரு 200 அடி அவ்வளோதான். 200 ஸ்டெப்ஸ் கூட வராதுங்க. ஸோ ஒன் மோர் ஃபால்ஸ் இந்த சைடு. இன்னும் கீழே வேற போதுங்க. அங்கே பாருங்க, அடேங்க அப்பா, மொத்தம் இவருங்க மொத்தம் 3 ஃபால்ஸ் வந்து 1 by 1 இருக்குங்க. எலிஃபென்ட் ஃபால்ஸ், அதனால தான் இது பேர் எலிஃபென்ட் ஃபால்ஸோ. ஸோ இங்கே பாருங்க, இங்கே வந்து குட்டியாக ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ மேலேருந்து ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி இங்கே தான் வந்து வருது. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி. ஸோ இங்கேருந்து தண்ணியெல்லாம் கீழே போகுதா, காட்டுறேன் பாருங்க. ஸோ இங்கேருந்து தண்ணியெல்லாம் இங்கே ஒரு ஃபால்ஸாக கீழே போயிட்டுருக்கு. அங்கே கீழே வந்து குளிக்க விடுறாங்க. இங்கே கீழே வந்து குளிக்கலாம் போல். ஏங்க கீழே போய் பார்ப்போம். மேலேருந்து பார்த்தா ஒன்றும் தெரில. கீழே போகலாம். சத்தம் சும்மா பயங்கரமாக இருக்கு, பங்கமாக இருக்கு. இது பாருங்க, கீழே போகலாம். கீழே போயிட்டு அங்கே அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க எல்லாருமே. நம்ம அங்கே போயிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்படிதான் இருக்கு படி பாருங்க. செம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்கங்க. நம்ம ஆளுங்க எங்கே போனாலும் பான்பராக போட்டு துப்பிவாங்க. குப்பை அங்கங்கே போட்டுருவாங்க. இங்கே பாருங்க, கரெக்டாக அங்கங்கே இந்த மாதிரி குப்பை கூடையெல்லாம் வச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா குப்பையெல்லாம் போடுறாங்க. வாவ், இவருங்க மேலேருந்து தண்ணி அப்படியே சொட்டு சொட்டாக கீழே ஊற்றிட்டு இருக்கு. நான் காட்டுறேன் பாருங்க, மேலேருந்து தண்ணி எப்படி ஊற்றுதுன்னு. மட்டும் மழை பெஞ்சிச்சு, அவ்வளோதான், அர்த்தோ கதி தான். தட்ஸ் இட். பாருங்க எப்படி இருக்குன்னு, செம்மையா இருக்கா. கீழே இன்னொரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குங்க. அதான் மொத்தம் 3 ஃபால்ஸு. ஸோ இதுதான் ஃபால்ஸோட எக்ஸாக்டான வியூ. பாருங்க, வாவ். ஃபால்ஸ் நம்பர் 1 நம்ம பக்கத்துல இருந்து பார்க்க முடியாது, 2 வந்து பக்கத்துல இருந்து பார்க்கலாம். அதேமாரி 3 வந்து அந்த பக்கம் போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் அப்படியே நீங்களும் இந்த சவுண்டு, இந்த ஃபால்ஸு, இது எல்லாத்தையுமே கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணுங்க. நான் பேசாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கலான்னு இருக்கேன் உங்களுக்காக.
அவ்வளோதாங்க, இங்கேருந்து கிளம்புறதுக்கு டைம் வந்துருச்சு. தெரியுதா, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஃபுல்லாக செம்மையாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு. மேலே பேக்லாம் வேறு ரெயின் கவர் போடாமல் நான் அப்படியே வந்துட்டேன். சீக்கிரமாக மேலே போய் ரெயின் கவர் போட்டுட்டு மறுபடியும் வந்து கூட நம்ம பார்த்துட்டு போகலாம். ஏன்னா மழை பெய்யும் போது வந்தால் இன்னும் செம்மையாக இருக்கும் இல்லையா. மேலே போய்ட்டு நம்ம மறுபடியும் வருவோம். ரெயின் கோட் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ மழை என்ன எது பெஞ்சாலும் நம்ம தாக்கு பிடிக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ரெண்ட்டுக்கு மாதிரி எடுத்துகிட்டு ஸோ அவங்க கூட சேர்ந்து இந்த இடத்துல இருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சர்வீஸ் இருக்குது. இது நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக செம்ம சர்ப்ரைஸுங்க. உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஆளை கட்ட போகிறேன். எனக்கே செம்ம சர்ப்ரைஸு. ஆக்சுவலாக நான் இங்கே வந்திருக்க இதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸ் யூடியூபர் கண்டென்ட் க்ரியேட்டர் ஒருத்தர் இங்கே வந்திருக்காப்புல. அவர் யாருங்கிறதா நான் நேரிலே காட்டுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 1 minute வெயிட் பண்ணுங்கள். அவரை இப்போ பார்த்துடலாம். பி லைக் விக்கி, உங்களுக்கு தெரியும் மீக்லோவில் வந்து பயங்கரமான ஃபேமஸ் அவர். ஸோ அவரை தான் நான் மீட் பண்ணேன். மீட் பண்ணி நாங்கள் நிறையா பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா ஃபோட்டோ மட்டும்தான் எடுத்துக்கிட்டோம், வீடியோ எதுவுமே எடுத்துக்கல. அதனால் எதுவுமே என்னால் ஷேர் பண்ண முடியல. ஓகே, அவர் வந்து பிஸியாக இருக்கார், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு. மழை பெய்கிற மாதிரி இருக்கா. ஸோ இங்கேருந்து நம்ம கவுஹாத்தி போனோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஸோ எல்லா கியர்ஸும் எடுத்து போட்டுட்டேன், இன்க்ளூடிங் ரெயின் கியர்ஸ். பைக்கையும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் கவர் பண்ணல, இதை மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்பலாம், டைம் ஆகி விட்டது. ஓகே, எலிஃபண்ட் ஃபால்ஸ் வந்ததுக்கு நம்ம விக்கி ப்ரோ வந்து மீட் பண்ணிட்டோம். நல்ல விஷயம் இல்லை. ஸோ இங்கேருந்து கவுஹாத்தி வந்து 105 கிலோமீட்டரு, 2.5 hours. அவ்வளோதான், கவுஹாத்தி போயிட்டு கவுஹாத்திலேருந்து சிலிகுரி நோக்கி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு நிமிஷம் வண்டி எடுத்துட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகே, அவங்க உள்ளே கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க, நம்ம கிளம்ப வேண்டியதான். ஸோ இங்கேருந்து ஒரு 105 கிலோமீட்டர், 2.25 மணி நேரம் காட்டுதுங்க 100 கிலோமீட்டருக்கு. போகலாம். நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. சூப்பர். எலிஃபண்ட் ஃபால்ஸ். ஏன் வந்து இதுக்கு எலிஃபண்ட் ஃபால்ஸ்ன்னு பேர் வந்துச்சுன்னா, இந்த ஃபால்ஸோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா எலிஃபண்ட் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால தான் எலிஃபண்ட் ஃபால்ஸ்ன்னு பேர் வந்துச்சுன்னு அந்த பிரிட்டிஷ் இதுக்கு பேர் வச்ச கதையை வந்து போட்டிருந்தாங்க. ஃபனி ஸ்டோரி. ஸோ இப்போ டைம் வந்து 3 ஆகுது. 5 மணிக்கு 5:30க்கெலாம் வந்து கவுஹாத்தி போயிடுவோம். ஸோ அங்கேருந்து சிலிகுரி நம்ம போகணும். மழை பெஞ்சாலும் சரி பெய்யலைனாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் வியூ ஆங்கிள் பெட்டராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கலாமோ, என்ன பண்ணுறது. நான் நினச்சேன் சரி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு. சாரி, ரொம்ப ரொம்ப சாரி. ஒரு மாதிரி பார்த்துருப்பீங்க வியூ ஆங்கிள், இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி இருக்குது. இப்போ என்னாலையும் பார்க்க முடியுது. ஐயோ என்னெல்லாம் பண்ணுறேன் பாருங்கள் நானும். ஓகேங்க, தப்பு இல்லை, எல்லாமே மிஸ்டேக்கில் இருந்து தான் கற்றுக்க முடியும் இல்லையா. அட்லீஸ்ட் இப்போவாச்சு நம்ம மிஸ்டேக்கை நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. ஓகே, பறக்க ஆரம்பிக்கலாம். போகிற வழியில் இன்னும் வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னா பார்க்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே கிளைமேட் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்கா. மேகலையாலேயே இந்த ஏரியாவில் மட்டும்தான் இப்போ கிளைமேட் நல்லா இருக்குது, மற்ற எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரி நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பி லைக் விக்கி ப்ரோ நம்ம மீட் பண்ணோம்ல, அவர் சொன்னார் இங்கே தான் ஓரளவுக்கு நல்லா இருக்குது ப்ரோ கிளைமேட்டு, மற்ற இடத்துலலாம் இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டுங்க. பாருங்கள், வானமே ரெயின்போ மாதிரி வளைஞ்சிருக்கு பாருங்கள். மேகம் தெரியுதா, மழை பெஞ்சிட்ருக்காங்க எல்லாம். இப்போ நம்ம வந்த வழியாக திருப்பி போகணும். போயிட்டு ஷில்லாங் இதுக்குள்ளே போயிட்டு ஷில்லாங் சிட்டிக்குள்ளே போயிட்டு அது வழியாக தான் நம்ம எக்ஸிட் ஆகணும். ஸோ வேறு எதுவும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலைங்க. உங்களுக்காக ஏதாச்சும் வந்தோம், இவ்வளோ தூரம் வந்தோம், ஏதாவது உங்களுக்கு காட்டணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தோம். வந்தது நமக்கும் பெனிஃபிட் தான். நம்மளும் ஒரு யூடியூபர்,
நல்லா பேசினாருங்க, செம்ம சூப்பராக பேசினார். அப்படிலாம் ஒன்றும் யூடியூபர் செலிபிரிட்டி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. என்கிட்ட நீங்கள் வந்து பேசுனீங்களா நானே நல்லா பேசுவேன். நானும் உங்களை மாதிரி தான், நீங்களும் என்ன மாதிரி தான். ஓகேங்க, மழை வேறு பெய்ய ஆரம்பிக்குது. நம்ம கொஞ்சம் கேமரா எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அதனால் ஏற்கனவே வந்த வழி நீங்கள் பார்த்தது தான். நல்லாயிருக்கு, ரோடு நல்லாயிருக்கு, சுற்றிலும் மரங்களாக இருக்குது, மழை வேறு அழகாக பெய்யுது, கிளைமேட்டும் சூப்பர் கூலாக இருக்குது. ஆனால் இந்த கிளைமேட்டை விட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த கிளைமேட் நான் மிஸ் பண்ண போகிறேன், அது வேறு கதை. ஓகே, போயிட்டே இருக்கலாம், நேரம் வேறு ஆகிட்டே இருக்குது. சிட்டி செம்ம வாவ் கிளைமேட்டுக்கு மாறிடுச்சு. எப்படி செம்மையாக இருக்கா? ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ட்டு. மவுண்டன் ரீஜன்ஸ் எல்லாமே இப்படி தாங்க, மவுண்டன் ரீஜன்ஸ் ஃபுல்லாகவே இப்படி தான். ஐயோ, இதுக்கப்புறம் இந்த கிளைமேட்டை நம்ம வந்து பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து நார்த் ஈஸ்ட்லேருந்து இப்போ வந்து கீழே போகிறோமா. இதுக்கப்புறம் வந்து இந்த கிளைமேட்டை எப்போ பார்க்க போகிறோம்? இனிமேல் ஊட்டி கொடைக்கானல் போனால் தான் பார்க்க முடியும். ஓகே, என்ன நம்ம இதுதான் லாஸ்ட்டாக, இனிமேல் வராமே இருக்க போகிறோமா என்ன? வருவோம், மறுபடியும் வருவோம், ட்ராவல் பண்ணுவோம், எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வெறித்தனமாக. வேற மாதிரி சூப்பர் கிளைமேட்டுங்க. ஷில்லாங்கில் மட்டும்தாங்க அந்த கிளைமேட் இருக்குது. வந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு, இங்கே பாருங்க, thunderstorm with lightning and moderate to heavy rainfall in very likely to occur at may place over eastern west காசி ஹில்ஸ், ஈஸ்டர்ன் காசி ஹில்ஸ். நிறையா இடம் வந்து போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 மணி நேரத்தில் ஹெவி ரெயின் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் கொடுத்துருக்காங்க. இது என்ன கைண்ட் ஆஃப் அலர்ட்டுன்னு தெரில, ஆரஞ்சு அலர்ட் மாதிரியா என்னன்னு தெரில. பட் நல்ல விஷயங்க, இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு சொல்லி நியூஸ் கொடுக்குறது. ஏன்னா இதெல்லாம் வந்து அன்பிரிடிக்டபிள் வெதருங்க. இங்கெல்லாம் எப்போ வந்து எப்படி மழை பெய்யும், எப்போ வந்து தண்டர்ஸ்டார்ம் வரும், எதுவுமே தெரியாதுல்ல. தண்டர்ஸ்டார்மோட ரெயின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தெரிச்சிட வேண்டியதான் இங்கேருந்து. ஒருவேளை அதில் போய் மாட்டிக்கிட்டோன்னா வச்சுங்க, நம்ம இங்கே ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கும். வேண்டாம் அது. பாருங்க, இதாங்க ஷில்லாங் சிட்டி. மழை வருது பாருங்க, தெரியுதா? ரெயின் வந்துட்டுருக்கு. அடா டே, இங்கே இருக்கிறது ஆபத்துங்க. போகலாமா? நம்ம வந்து கீழ் நோக்கி போகணும். மழை வந்து அந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்துகிட்ருக்கு, ரெயின். ஏதாவது ஒரு கடையில் போயிட்டு நல்லா சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பிடலாம். வந்துருச்சு, மழை வந்துருச்சு. போகணும். ஸோ கவுஹாத்தி இங்கேருந்து 100 கிலோமீட்டர், ஆக்சுவலாக 96 கிலோமீட்டர். ஓகே, சிட்டிலேருந்து நம்ம பிரிஞ்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் விசிட் ஷில்லாங் கேண்ட். பாருங்கள், என்னோடய 2 மொபைலுக்குமே வந்து அலர்ட் வந்துருச்சுங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு 3 ஹவர்ஸில் மழை வந்து பயங்கரமாக பெய்ய போகுது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஃபான இடத்துல இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் மெசேஜ். தயவு செஞ்சு ட்ராவல் பண்ணுறவங்க இந்த வோடாஃபோனு இந்த மாதிரி நெட்வொர்க்கை தயவு செஞ்சு சூஸே பண்ணாதீங்க. ஒரு ஏர்டெல், ஒரு ஜியோ, 2 சிம் வச்சுக்கோங்க. ட்ராவல் பண்ணுறப்போ மேக்ஸிமம் பிளேஸ் வந்து ஏர்டெல் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஜியோ வந்து வேஸ்ட்டு, ஜியோ வந்து வேலைக்கே ஆகாது, குப்பை. ஏர்டெல் தான் வந்து நிறைய இடத்துல வந்து கை கொடுத்துச்சு எனக்கு. குறிப்பாக போஸ்ட்பெய்டு வச்சுருந்தீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு அட்வான்டேஜு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய இடத்துல நெட்வொர்க் இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவீங்க. பட் இந்த மாதிரி சிம்மெல்லாம் கையில் இருந்துச்சுன்னா அதை பற்றி வருத்தப்பட தேவையில்லை. ஜஸ்ட்டு ஃபார் அ டிப். ஸோ இங்கே பாருங்கள், உமியாம் கவுஹாத்தி. இதான் எக்ஸிட் பாயிண்ட் போலங்க. அங்கே பாருங்கள், மழை இருட்டிட்டு வருது. செம்ம பெரிய சிட்டிங்க. ஐயோ, நானே மெர்சலாயிட்டேன் நைட்டு பார்க்குறப்ப. ஏதோ கடலில் போட்டெல்லாம் நிற்கும்ல, அப்போ லைட்டு போட்டால் அங்கே ஒரு போட்டு இங்கே ஒரு போட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி நைட்டில் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. லைட்டிங்ஸ்லாம் நிறையா போட்டு. இங்கே வந்து டார்ஜிலிங் அளவுக்கு இங்கே தொல்லை இல்லைங்க. எப்பா டார்ஜிலிங்கு
நாங்கள் டார்ஜிலிங்கை விட இது ரொம்ப பெருசுங்க. ஷில்லாங்லாம் பெரிய இடங்க. நான் டார்ஜிலிங்கில் குப்பை மாதிரி வந்து குவிறாங்க. எனக்கெல்லாம் டார்ஜிலிங் வெறுத்துருச்சுங்க. இனிமேலாம் டார்ஜிலிங்லாம் போகவே மாட்டேன் நான். அந்தளவுக்கு வெறுப்பாயிடுச்சு டார்ஜிலிங். சீசன் டைமா, என்ன சீசன் டைமோ. எனக்கே கடுப்பாகுதே. இருங்க, நான் சிட்டியை விட்டு எக்ஸிட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் நான் கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ வெளியில் வந்து இடியுடன் கூடிய கனமழை பெஞ்சிட்ருக்குங்க. ஸோ அதனால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டேன். சாப்பிட்டு முடிக்க போகிறேன். தேங்க்யூ ஸோ மச். சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மழை கம்மியாதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். பார்த்துட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிடலாம். நான் கோபுரம்லாம் கழட்டி வச்சிட்டேங்க. ஏன்னா மீடியா மோடுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிடுச்சுன்னா அவ்வளோதான், அது போயிடும். ஸோ வீடியோ எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் இப்போதைக்கு. ஸோ நேராக நம்ம இங்கேருந்து நம்ம கவுகாத்தி நோக்கி போக ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா டைம் ஆக ஆக இங்கே இருட்டாக ஆரம்பிச்சிடும். ஒரு நிமிஷம், இருட்டாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமாயிடும். சாப்பாடு ரேட் ரொம்ப கம்மி அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு நான் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 30 ருபீஸோ 50 ருபீஸோ தாங்க சாப்பாடு. ரைஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு குழம்பு, சிக்கன் 2 பீஸு 30ஓ 40ஓ தான். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ஓகே, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். அப்பா, ஒரு வழியாக இப்போ தாங்க மழை நின்றுச்சு. அப்பா, என்ன மழை, என்ன அட்டின்றீங்க. பட்டையை கிளப்பிருச்சு. நல்ல வேலை அங்கேயே எல்லா கியர்ஸையும் எடுத்து போட்டுட்டோம். அதனால் ஓரளவுக்கு மழையிலேருந்து தப்பிச்சாச்சு. கால் மட்டும் லைட்டாக நனைஞ்சிருச்சுங்க. ஸோ இங்கேருந்து கவுஹாத்தி 40 கிலோமீட்ரு, 100 கிலோமீட்ரு காட்டுச்சா. 60 கிலோமீட்டர் தான் வந்தோம். இடையில மழை நல்லா பெஞ்சிச்சின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பொறுமையாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா மழை பெஞ்சு தண்ணி அப்படி ஓடுது. நம்ம அப்படியே ரொம்ப ஸ்லோவாக அப்படியே ஊர்ந்து அங்கேருந்து இங்கே வந்தாச்சு. இன்னும் ஒரு 20 கிலோமீட்டருங்க. 20 கிலோமீட்டரில் நம்ம மேகாலயா விட்டு எக்ஸிட் ஆக போகிறோம். எனக்கு ஹாப்பி தாங்க. ஒன்றுமே பார்க்கல அப்படின்னு நினச்சதுக்கு அட்லீஸ்ட் ஒரு நல்ல வாட்டர் ஃபாலை பார்த்துட்டு அப்படியே நம்மால் ஒருத்தரை மீட் பண்ணிவிட்டு அப்படியே மலையிலையும் நல்லா நனைஞ்சிட்டு அப்படியே ஜாலியாக வந்தாச்சு. இதுக்கப்புறம் நான் எப்போ மலையில் நனைய போகிறேன், மலையில் நனைவேனா நனைய மாட்டேனேன்னு எனக்கு தெரில. ஏன்னா மறுபடியும் நம்ம ஊர் பக்கம்லாம் வந்து வெயில் பொலன்னு பொழக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அடாடாடாடா பா, ஐயோ. நான் ஒரு கேரி பேக்கை எடுத்து கோபுரோ நல்லா டைட்டாக கட்டி அதுக்குள்ளேயே லைட்டாக கோபுரோட அந்த மைக்கு மேலே இருக்க அந்த பஃப் எல்லாமே தண்ணியில் நனைஞ்சிருச்சு. ஒரு டக்குன்னு ஒரு கவரை எடுத்து இம்மீடியட்டாக கட்டி ப்ரொடெக்ஷன் பண்ணியாச்சு. மணி 6 ஆகுது. இப்போ வந்து கரெக்டாக மணி 6. அவ்வளோதான். இன்னும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் டோட்டலாக வந்து சன்செட் ஆகிடும். இங்கேருந்து நம்ம அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இங்கே தான் பெட்ரோல் விலை கம்மி. கீழே போயிட்டோம் அப்படின்னா பெட்ரோல் விலை ஜாஸ்தி. அசாமில் கொஞ்சம் பெட்ரோல் விலை எவ்வளோ, நம்ம பெட்ரோல் அடித்தோங்க அசாமில் 95 ரூபாய்க்கு அடித்தோங்க. மேகாலயாவோட ₹1 கம்மி. சரி, அசாம்லேயே கூட அடிச்சுக்கலாம், எங்கே அடித்தா என்ன. பாவம் கவுந்துருச்சு. எப்படிங்க லாரி அந்த பக்கம் போய் கவுந்துச்சு? ஸோ அந்த லாரியிலேருந்து தான் அந்த சிமெண்ட் மாதிரி ஒரு இது கொண்டு வருவாங்க.
ஸோ அதை வந்து இந்த லாரியிலேருந்து இந்த லாரிக்கு வந்து இப்போ ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்காங்க. வெரி பேட், வெரி பேட். பாவம் என்னாச்சுன்னு தெரில. இந்த பக்கம் மழை இல்லைங்க, இந்த பக்கம் வந்து அப்படியே பனி தான் சூழ ஆரம்பிச்சிருச்சு. கவுஹாத்தி போயிட்டோன்னா அதுவும் இருக்காதுங்க. கவுஹாத்தி ஓரளவுக்கு ஃப்ளாட்டான ஏரியா தான் அஸ்ஸாமில். ஸோ இது வரைக்கும் நாம் ட்ராவல் பண்ண நம்மளோட ட்ராவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து தேதி 12ங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணது May 1. அதில் ஒரு 31 நாள், இதில் ஒரு 10, 41, இதில் ஒரு 2, 43 நாள் நாம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். 43 நாள் ட்ராவல் பண்ணி இன்க்ளூடிங் நார்த் ஈஸ்ட்டை வந்து முடிக்க போகிறோம். ஸோ அஸ்ஸாம் வந்து ஆல்ரெடி நம்ம என்ட்ராகி எக்ஸிட் ஆகிறதுனால அது கணக்கு இல்லை. ஸோ அஸ்ஸாமை விட்டுருவோம். ஸோ மொத்தம் வந்து நார்த் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய 7 ஸ்டேட்லேயுமே வந்து மேக்ஸிமம் நம்ம உள்ளே போயிட்டு வந்திருக்கோம். ஒரு சில ஸ்டேட்டில் டீப்பாக வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம், ஒரு சில ஸ்டேட்டில் வந்து லைட்டாக வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அது டிபெண்ட்ஸ், நம்மளோட அந்த ட்ராவலிங் பிளான் இருந்ததுனால அந்த மாதிரி பண்ணோம். சில இடங்களில் வந்து பிளான் வந்து நம்ம நினைச்சதை விட மோசமாக மாறினதுனால நம்ம நிறையா விஷயங்களை மாற்ற வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால அந்த பிளான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கும். இது வந்து இட்ஸ் ஹேப்பன். ஏன்னா நம்ம வந்து 40 நாளில் முடிக்கணும், ஆல் இண்டியாவே முடிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம். முடியல. காரணம் என்னென்னா, நாம் வந்து கிலோமீட்டர் மட்டுமே ப்ரெடிக்ட் பண்ணவே ஒழிய அந்த ரோடு, வெதர் கண்டிஷன், இது எல்லாமே நம்ம வந்து அந்த இடத்த நெருங்க வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 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 சில ஏரியாலலாம் 300 கிலோமீட்டர் 350 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கே நம்ம வந்து 2.5 நாள் எடுத்துக்கிட்டோம். சில இடத்துல 800 கிலோமீட்டர் 900 கிலோமீட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து நம்ம பண்ணியிருப்போம். பிரேக் எடுத்து தான். ஒரே ஸ்ட்ரெச் மீன்ஸ் நம்ம ரூம் எடுக்காமல் நான் ஸ்டாப்பாக வண்டி ஓட்டி, அப்போ லைட்டாக வண்டிக்கு ரெஸ்ட்டு கொடுத்து, வண்டி ஓட்டி ரெஸ்ட்டு கொடுத்து, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் இதில் வந்து பண்ணியிருப்போம். ஏன் எல்லா இடத்துலையும் பண்ண முடியலன்னா இதுதான் காரணம். ஸோ எனிஹாவ் வெற்றிகரமாக நம்மளோட நார்த் ஈஸ்ட் பயணம் வந்து நிறைவடைகிறது. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸ்ட் கோஸ்டல் ரோடு மேலே வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். இங்கேருந்து கொல்கட்டா போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் குயிக்காக ரஷ் பண்ணி தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். ரஷ் பண்ணி ஓட்டுறதுனா 100 கிலோமீட்டராக ஓட்டி நம்ம கொல்கட்டா போய் ரீச் ஆக போகிறோம். ஸோ ஒன்ஸ் ஹவுரா பிரிட்ஜை ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து ஈஸ்ட் கோஸ்டல் ரோடை பிடிச்சி ஒரே ஸ்ட்ரைட்டுங்க 2650 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரிக்கு நம்ம வந்து ஈஸ்ட் கோஸ்டல் வழியாக தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ கெட் ரெடி ஃபார் த ஈஸ்ட் கோஸ்டல் ரோட் அண்ட் கொல்கட்டா ஆல்சோ. அடுத்து வர வீடியோலலாம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் ஆகிருப்போம். மேக்ஸிமம் வந்து பெருசாக எதையும் கவரேஜ் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. பட் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கவரேஜ் பண்ணுவோம். அப்பையும் கூட இன்னும் 6 கிலோமீட்டர் என்னமோ இருக்குது சிட்டி சென்டர் போகிறதுக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இங்கே பாருங்கள், சிட்டிக்குள்ளே இருக்கோம் நம்ம. ஏன்னா இதுவும் வந்து கவுஹாத்தி ரொம்ப பெரிய டவுனுங்க. அப்பா செம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பயங்கரமாக டெவலப்டாக இருக்குது. இதாங்க ஃபஸ்ட் டைம் நான் வர்றது கவுஹாத்திக்கு. அடேங்கப்பா எவ்வளோ பெரிய சிட்டி பாருங்க. வெல்கம் டு கவுஹாத்தி. அடேங்கப்பா மெர்சிடிஸ் பென்ஸ் ஆக்சம் மோட்டார்ஸ். நம்ம ஊரில் சென்னை மாதிரி இங்கே கவுஹாத்தி அஸ்ஸாமில் நிறையா ஊர் இருக்குங்க. ஏதாவது ஒரு கடை வந்துச்சுன்னா நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கலான்னு பார்த்தேன்.
பாருங்கள் பைபாஸ் எவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா? பில்டிங்லாம் வான் உயர்ந்த பில்டிங்ஸ்லாம் நிறையா இருக்குங்க. ஓஹோ, என்ஃபீல்ட். ஓகே, எதுங்க ஹார்ட் ஆஃப் த சிட்டி? ஹார்ட் ஆஃப் த சிட்டி எதுன்னு பார்ப்போமா? ஓகே, நடுவில் போகிறது வந்து பிரம்மபுத்திரா. பெரிய பிரிட்ஜ் ஒன்று இருக்குது. நம்ம வரும்போது இந்த வழியாக தாங்க வந்தோம். இப்போ போகும்போது இதே வழியாக தான் ரிட்டர்ன் போக போகிறோம். மேப்பில் தெரியுதா உங்களுக்கு? தேஸ்பூர் இங்கே இருக்குது. நம்ம இது வழியாக ட்ராவல் பண்ணி தேஸ்பூர் போயிட்டு அங்கேருந்து இட்டாநகர் போனோம். இப்போ தேஸ்பூர்லாம் நம்ம போகல, தேஸ்பூர்லேருந்து தாண்டி இருக்கோம். ஓகே, எங்கே இருக்குது கவுஹாத்தி? இவருங்க, இதுதாங்க சிட்டி. எவ்வளோ பெரிய சிட்டி தெரியுதா உங்களுக்கு? செம்ம பெருசுங்க சிட்டி. அட்டாட்டா, உள்ளே போயிட்டா வெளியில் வர்றதுக்கே டைம் ஆகிடும் போலயே. இன்னும் தூரம் இருக்குங்க சிட்டியோட அவுட்டர் போகிறதுக்கு. பாருங்க, ஏதாவது ஒரு கடையில் உட்காந்து டீ காஃபி ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு, எனக்கும் கொஞ்சம் லைட்டாக ரெஸ்ட்டு தேவைப்படுது. இடுப்பெல்லாம் பயங்கரமாக வலிக்குது. நம்ம உட்காந்துருந்த சீட் இருக்கு இல்லையா, அது வந்து தண்ணியில் நனைஞ்சிருச்சுங்க, நல்லா நனைஞ்சிருச்சு. அதனால் அந்த குஷன் மாதிரி இல்லை, மெதுனே இல்லை, வலிக்குது பயங்கரமாக இடுப்புலாம். மாட்டிக்கிட்டேனா எனக்கு ஒன்றும் புரியலை. தொடர்ந்து இது மாதிரி பிரிட்ஜு வந்துக்கிட்டே இருக்குங்க, ஃப்ளைஓவர்ஸு அப்படியே இங்கே பாருங்கள் கண்டினியூ ஆகி போய்கிட்டே இருக்குது. ஃப்ளைஓவரை விட்டு இறங்க, திருப்பி ஏற, திருப்பி இறங்க, திருப்பி ஃப்ளைஓவரில் ஏற, இதே மாதிரி வந்து அப் டவுன் சொல்லிட்டு நல்லா எக்ஸ்பிரஸ் ஹைவே மாதிரி செம்மையாக போயிட்டுருக்குங்க. செம்ம பெருசுங்க எனக்கு தெரிஞ்சு. இங்கே பாருங்கள் மவுண்டன்ஸ், இங்கே பாருங்கள் மவுண்டன்ஸ் தான், இங்கேயுமே மவுண்டன்ஸ் தான். நம்ம மவுண்டன்ஸில் தான் இருக்கோம் இன்னுமே. மேகலாயா கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் ஃப்ளாட் மவுண்டன்ஸ் மாதிரி வச்சுங்களேன். கொஞ்சம் ஃப்ளாட்டு மவுண்டன் சொல்லிட்டு மாறி வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு டெரைன் இது. ஆக்சுவலாக மவுண்டனில் இருக்கக்கூடிய சமதள பரப்பில் தான் நாம் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் அடுத்து சிலிகுரி வரைக்கும். அது கொஞ்சம் மவுண்டன்ஸு, அப்புறம் டவுன்ஸு, அப்ஸு, டவுன்ஸு அப்படி சொல்லிட்டு மாறி வரும். எனிஹவ் இங்கே பாருங்க சுற்றிலும் மவுண்டன்ஸ் தாங்க. அப்பா, மணி இப்போ பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது. ஸோ நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி நைட் நான் எங்கே ஸ்டே பண்ண போகிறதில்ல, நான் பெட்ரோல் பங்க்கில் தான் ஸ்டே பண்ணலான்னு இருக்கேன். ரோடு வந்து எது வரைக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஸோ அது வரையும் நம்ம வண்டி ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா போன வாட்டி வந்து அலிப்புத்தூரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா நம்ம ஒரு ரூமில் தங்கியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி நம்ம தங்கியிருந்தோம். என்றைக்கு 2ஆம் தேதி 6ஆம் தேதி ரிசல்ட்டுன்னு நினைக்கிறேன். 6ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ ரிசல்ட்டு. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம அந்த ஊரில் தான் தங்கியிருந்தோம் ஹோட்டலில். ஸோ அந்த ஊர் வரைக்கும் போயிடலாம். ஏன்னா அந்த ஊருக்கு அப்புறம் ரோடு வந்து சிங்கிள் ரோடாக இருக்கும், ஒரு 40 கிலோமீட்டருக்கு சிங்கிள் ரோடாக இருக்கும். அது ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்கும், ஆளுங்கள்லாம் இந்த மாதிரி யாரும் வரவே மாட்டாங்க. ஸோ அதனால் அவ்வளோ ரிஸ்க்கெல்லாம் எடுக்க வேண்டாம், ஓட்டுற வரையும் ஓட்டுவோம், தூக்கம் வரும்போது வந்து பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு ஹோல்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம வண்டியோட சென்டரு இது வந்து கட்டாச்சு இல்லையா, அது இந்த ரோட்டில் தான் கட்டாச்சு. ஆக்சுவலாக இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கட்டாச்சு. எக்ஸாக்டாக இதே ஏரியாவில் தான் வச்சுக்கோங்களேன். அதனால தான் நம்ம அங்கேருந்து ஒரு 160 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தேஸ்பூர் அப்படின்ற ஊர் போய் மாற்றிருப்போம். ஸோ மறுபடியும் இந்த ஸ்பீடு பிரேக்கர்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, எரிச்சல் ஆகுது. கரெக்டாக 1 கிலோமீட்டருக்கு ஒருக்க வந்து பார்த்திங்கன்னா 12 ஸ்பீடு பிரேக்கர் வரும் கண்டினியூவாக. ஃபஸ்ட்டு ஒரு 6, அப்புறம் அங்கிட்டு ஒரு 10 மீட்டர் தாண்டி மறுபடியும் ஒரு 6. ஃபஸ்ட்டு 6 கூட கண்ணுக்கு விசிபிளாக தெரியுதுங்க, அடுத்த 6 சுத்தமாக கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம சீக்கிரமே வந்து கொல்கட்டா ரீச் ஆகணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா 12 மணி வரையும் வண்டி ஓட்டிகிட்டு
பெட்ரோல் பங்க்கில் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு காலையில் ஒரு 6 மணிக்கு மறுபடியும் இப்போதைக்கு நம்ம ட்ராவல் பண்ணுற ரோடு 4-வே லேன் ரோடாக இருக்குது. அதனால் இதே ரோட்டில் அப்படியே ட்ராவல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போ வந்து இந்த ரோடு முடியுதோ அதுக்கப்புறம் வந்து வர ரோடு இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரோடு வந்து கொஞ்சம் வந்து மோசமான ரோடு. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் வந்து ட்ராவல் பண்ணணும். ஹைவேல மட்டும் இப்போதைக்கு நம்ம ட்ராவல் பண்ணலாம். அடுத்து வர்ற இடத்துல வந்து எப்போ ஹைவே முடியுதோ அந்த இடத்துல இருக்க பெட்ரோல் பங்க்கில் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இப்போதைக்கு பிளானு. ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் நான் பெருசாக பிளான் பண்ணலைங்க. இங்கேருந்து நம்ம கொல்கட்டா வரணுமா, கொல்கட்டா வரணும். அதாவது ஃபஸ்ட்டு டாஸ்க்கு வந்து சிலிகுரி வந்து ரீச் ஆகணும். சிலிகுரி டு கொல்கட்டா நம்ம ட்ராவல் பண்ணணும். ஸோ அதுதான் சாப்பிட்டேங்க. அந்த தாபாவோட ஓனர் வந்து டை ஹார்டு ஹிமாலயன் ரைடருங்க, சரியான ரைடருங்க. நம்மளை பார்த்தோன்னே வந்து பேசிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு நம்ம கூட வந்து உட்காந்து பேசிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலான்னு பிளான் பண்ணால், இல்லை நீங்கள் போகாதீங்க, நீங்கள் நம்ம ஃப்ரெண்டோட தாபா வந்து போகிற வழியில் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் சீக்கிரமாக கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நான் ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள், அவர் கூட எடுத்த ஃபோட்டோ. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலி நான் சொல்கிறது, நான் வந்து பெட்ரோல் பங்கில் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அவர் வந்து தாபாலே இடம் இருக்குது, அதனால் நீங்கள் அங்கே போய் தங்குங்க, பெட்ரோல் பங்க்கில்